குல்ஃபியை வந்து ஐஸ்கிரீமாக மாற்றுறதுக்கு நான் இந்த பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குல்ஃபி நான் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணது மட்டும் கொட்டிட்டு ஹேண்ட் மிக்சரால் குல்ஃபி ஐஸ்கிரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா நல்லா ஃப்ரீஸாக இருந்துச்சு இந்த குல்ஃபி. நம்ம நார்மல் டெம்பரேச்சர்லாம் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஃப்ரீஸ் பண்ணி தான் ஐஸ்கிரீமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப டபுள் தி சைஸ்லாம் ஆகல. ஆக்சுவலி ரொம்ப பீட் பண்ணால் எங்கே பட்டராகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் பாதியிலேயே வந்து கொஞ்சம் அந்த ஏர் ஃபோம் மாதிரி என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரீசரில். ஸோ இது அதுக்கப்புறமா எடுக்க போது இது ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை. ஏன்னா பாதாம் நான் அரைச்சி சேர்த்தது வந்து கொஞ்சம் குறைன்னு இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக வாயில் மெல்ட் ஆகல. ஐஸ்கிரீம் அப்படியே சாஃப்டாக மெல்ட் ஆகும். அதே மாதிரி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆச்சு. ஐஸ்கிரீமில் அவ்வளோ ஃபீல் ஆகாது. பட் கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு.